ராஜமாணிக்கம் அவர்களே, ராஜபாண்டியன் அவர்களே, முன்னாள் மாமன்ற உறுப்பினர் அக்கா சுசீலா கோபாலகிருஷ்ணன் அவர்களே, இந்த தொகுதியினுடைய தலைவர் ரங்கநாதன் அவர்களே, பொதுச் செயலர் துணைத் தலைவர் தட்சிணாமூர்த்தி அவர்களே, பகுதி தலைவர் ஏழுமலை அவர்களே, முருகானந்தம், நல், பால் முருகன், ஜோசி, மோகன், சொக்கலிங்கம், ராஜ்குமார், ரஜினி மற்றும் புண்ணியமூர்த்தி, ரமணன், மைதிலி, வீரபத்ரன், பாலகிருஷ்ணன், அருமை சகோதரர் ஆவின் மூர்த்தி, மோதி, ஐஎன்டிசியினுடைய மாவட்ட தலைவர் ஜெயச்சந்திரன் அவர்களே, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சகோதரி வாசுகி அவர்களே, இங்க நிறைய இங்க பேசும்போது தம்பி பல உதாரணங்களை காட்டி சிறப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் அதே நேரத்திலே கருத்தாளமிக்க சொற்களை பயன்படுத்தி உங்களிடத்திலே பேசினார்கள். ஒரு ஆட்சி என்பது ஒரு 10 ஆண்டு காலம் அந்த நாட்டிலே செய்திருக்கின்ற மோடியினுடைய ஆட்சியை பற்றி மக்களிடத்திலே கொண்டு செல்ல வேண்டியது எதிர்க்கட்சிகளினுடைய கடமை. காங்கிரஸ் கட்சியும் திராவிட முன்னேற்ற கழகம் இந்தியா கூட்டணி போன்று அந்த கூட்டணி அமைத்து 10 ஆண்டு காலம் ஆட்சி நாங்கள் செய்தோம். அந்த 10 ஆண்டு கால ஆட்சியிலே நாங்கள் சொன்னதையெல்லாம் செய்யறோம், சொன்னதையெல்லாம் செய்ததையெல்லாம் உங்களிடத்திலே சொல்லி வாக்குகளை கேட்கின்றோம். இந்த 10 ஆண்டு காலம் மோடி அவர்கள் 5 ஆண்டு காலத்திலே செய்ய முடியாது. அடுத்த 5 ஆண்டு வந்தது, அதில் மக்களுக்கு என்ன செய்தீர்கள்? இங்க நிறைய தாய்மார்கள் இருக்கிறாங்க, அதிகமா நான் பேச விரும்பல. காங்கிரசும் திராவிட முன்னேற்ற கழகமும் தான் 350 ரூபாயிலிருந்து 400 ரூபாய், 450 ரூபாய்க்கு கேஸ் கொடுத்த பொழுதுதான் இங்கே சகோதரர் சொன்னது போல இந்த தொகுதியிலே நம்முடைய சகோதரியை எதிர்த்து போட்டியிடுகின்ற பிஜேபியினுடைய கவர்னராக இருந்து இப்பொழுது இங்கே வேட்பாளராக இருக்கின்ற தமிழிசை அவர்கள் விஷம் போல் ஏறுகிறது. இதெல்லாம் சொல்லாங்களா இல்லையா? 60 ஆண்டு காலம் காங்கிரஸ் ஆட்சியிலே 60 ரூபாய்க்கு பெட்ரோலையும் டீசலையும் கொடுத்தோம். காங்கிரஸ் என்ன செய்தது என்று கேட்டீர்கள். உங்களுடைய 10 ஆண்டு காலத்திலே 45 ரூபாய் ஒரு லிட்டருக்கு ஏத்தி இருக்கிறீங்க. கேஸுக்கு 650 ரூபாயை ஏத்தி இருக்கிறீங்க. இதுதான் இங்க தாய்மார்கள் நாங்க அதிகமா நாங்க இதை செஞ்சிட்டோம் அதை செஞ்சிட்டோம் அப்படின்னு ஒரு உதாரணம். டெய்லி நீங்க பயன்படுத்துகிற கேஸ், வீட்டுல சாப்பாடு செய்யற அந்த பொருளை ஏற்றின மோடி பல லட்சம் கோடி கொள்ளையடித்த பேங்கின் மூலமாக கொள்ளையடித்து வெளிநாட்டுக்கு தப்பி ஓடுவதற்கு உதவியாக இருந்த நிதியமைச்சர். அது மட்டும் இல்ல, இங்க காங்கிரஸ் கவர்மெண்ட்ல அன்னை சோனியா காந்தியினுடைய தலைமையிலான டாக்டர் மன்மோகன் சிங், டாக்டர் கலைஞருடைய ஆட்சி பெற்ற ஆதரவுடன் நடந்த ஆட்சியில தான் பெண்களுக்கு சுய உதவி குழுவை ஆரம்பித்தோம். இன்று எத்தனை ஆயிரம் பெண்கள் அதிலே குடும்பங்கள் வாழ்கிறது என்று நான் பெருமையாக உங்களிடத்திலே சொல்லுகிறேன். நாங்க இதைதான் மந்திரத்தில் மாங்காய் காய்க்குது என்று சொல்லவில்லை. நாங்க செஞ்சது 10 ஆண்டு காலம் கழித்தோம். இன்றும் அதை நடத்தி கொண்டிருக்கின்ற தவிர்க்க முடியாத இந்த மோடி ஆட்சி. இங்கே கிராமப்புறங்களிலே 100 நாள் வேலை வாய்ப்பை கொண்டு வந்தோம். டாக்டர் மன்மோகன் சிங், சோனியா காந்தி, டாக்டர் கலைஞர் அவர்கள் அன்றாடம் உணவுக்கு என்ன செய்து கொண்டிருப்பார்கள் ஏழைகள் என்பதை சிந்திக்கின்ற கூட்டணி எங்களுடைய இந்தியா கூட்டணி. நான் இங்கே சொல்வதில் பெருமை கொள்கிறேன். இந்த 10 ஆண்டு கால ஆட்சியில ஏதாவது ஒரு தொழிற்சாலைகளை சென்னையை சுற்றிலும் காமிங்க. நாங்கள் எங்களுடைய ஆட்சியில இங்கே காஞ்சிபுரத்திலே இருந்து சென்னை வரையில, இங்கே ராஜீவ்காந்தி சாலை மகாபலிபுரம் வரையில இருக்கின்ற அத்துணை தொழிற்சாலைகளும் எங்களுடைய ஆட்சி காலத்திலே கொண்டு வரப்பட்டது என்பதை நீங்கள் நினைவு வைத்துக் கொள்ள வேண்டும். எங்களுடைய தலைவர் ராஜீவ்காந்தி அவர்கள் இந்த கம்ப்யூட்டரை கொண்டு வரும்போது இந்த பிஜேபி அன்றைய ஜனசங்கம் இந்த விமான ஓட்டுக்கு என்ன தெரியும், நாட்டு மக்களுக்கு எப்படி வேலை வாய்ப்பை உருவாக்க முடியும் என்று சொல்லி கேலி பேசினார்கள். இன்று தமிழகத்திலே கடைக்கோடியிலே இருக்கின்ற தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட ஏழை பாங்காளினுடைய மகன் அமெரிக்காவிலே லட்சக்கணக்கிலே சம்பாதிக்கிறார் என்று சொன்னால் அது எங்களுடைய தலைவர் ராஜீவ்காந்தி அவர்கள் கொண்டு வந்த திட்டம். அது மட்டுமல்ல,
கர்மவீரன் காமராஜர் காலத்திலே படிப்பதற்கு ஏழைகளுக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்பதற்காக ஏழை குழந்தைகளுக்கு மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார்கள். ஆனால் இன்று தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஏழைகளுடைய பசி அறிந்து இங்கே இருக்கின்ற தாய்மார்கள் காலையிலே வீட்டு வேலைக்கும் தொழிற்சாலைக்கும் செல்லுகின்றவர்களுக்கு குழந்தைகளுக்கு காலை உணவு இல்லாமல் பசியோடு இருக்கிறார் என்று தந்தையினுடைய தானத்திலே இருந்து தமிழகத்திலே இருக்கின்ற ஏழை குடும்பத்தில் மாணவர்கள் படிக்க வேண்டும் என்பதற்காக காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்தது இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி. அது மட்டுமல்ல, இந்த மாணவர்களுக்கு கடன் கொடுத்தோம், படிப்பதற்கு உயர்கல்வி படிப்பதற்கு பணம் கொடுத்தோம். அந்த கடனை தள்ளுபடி பண்ண முடியாது. ஆனால் அதானுடைய தொழிற்சாலை நஷ்டத்தில் போது 10 லட்சம் கோடி தள்ளுபடி செய்த மோடிக்கு விவசாய கடன் தள்ளுபடி செய்ய முடியாது, ஏழை மாணவர்களுக்கு கொடுத்த கடன் தள்ளுபடி செய்ய முடியாது. ஆனால் பணக்காரர்களுக்காக கார்ப்பரேட் கம்பெனிகளுக்காக இருக்கின்ற ஒரே பிரைம் மினிஸ்டர் இந்த மோடி. இங்க பேசும்போது எல்லாம் சொல்லிட்டாங்க, இங்க மழை வெள்ளத்தில் இருந்தாலும் சரி, இந்த வறட்சியாக இருந்தாலும் சரி, மோடிக்கு அதெல்லாம் கண்டு தெரியாது. தமிழ்நாடு சவுத் இந்தியா மேலேயே அவருக்கு அதை இங்கே திராவிடர் கழகம் தான் முதல்ல சவுத் இந்தியா நார்த் இந்தியா என்று பேசுகின்ற பொழுது நாங்கெல்லாம் தேசியவாதிகளாக இருந்தாலும் கூட அதற்கு ஒப்புதல். ஆனால் இந்த மோடி என்பவர் இதில் ஆட்சியிலே தொடர்ந்தார் என்று சொன்னால் நாடு பிளவுபடும், இந்த நாட்டிலே தேர்தலே நடக்காது. ஆகவே இந்த கொடுங்கோலுடைய ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்று சொன்னால்